சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 6ஆம் நாள். பிரதமை திதி காலை 9:11 வரை, அதன் பிறகு துவிதியை திதி. பூராடம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:36 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள், ஒரு நல்ல அறிமுகங்கள் மற்றும் திருப்புமுனையான சந்தர்ப்பங்கள், உயர்ந்த எண்ணங்கள் தோன்றக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உயரிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய 2 யோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலும் தன்னுடைய தன வீட்டை பார்க்குறார். ரொம்ப நாளாக ஒருத்தட்ட கொடுத்து வச்ச காசு திரும்ப வரவே வராதுன்னு நம்பிக்கையே போச்சு, இனிமேல் அதுகிட்ட கேட்கவே போகிறதில்லைன்ற மாதிரியாக கைவிடப்பட்ட ஒரு பணம் வரக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு கண்டிப்பாக நடக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இப்படி போச்சு அப்படி போச்சு, ரொம்ப நாளாக அப்படி போட்டிருக்கேன் அப்படி போட்டிருக்கிறேன், மீத காசாவது இருக்கட்டும்னு பார்க்குறேன், இந்த மாதிரியாக முன்னாடி ஒரு நஷ்டம் நடந்த அதே இடத்துல திரும்ப கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. ஒரே இடத்துல பாருங்கள், ஒரே அடியாக எப்போது நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்காது, ஒரு இடத்துல சம்பாரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, மேலங்கீழே இருக்கிறது தானே லைஃபு. அப்போ ஒரு இடத்துல போன பணம் அதே இடத்துல ஒரு அளவுக்கு 2 மடங்காக திரும்பி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இனிமேல் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய தன்மை. மனைவி கோச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க, கணவன் தூர இடத்தில் இருக்கிறார், கணவனுக்கு எனக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குன்ற மாதிரியாக மேஷராசிக்கார சகோதரிகளுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த குடும்ப விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. 8ஆம் இடத்துல பொதுவாக சுக்கிரன் இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்களை செய்யக்கூடாத ஒன்று தான். 2ஆம் இடத்துல அவருடைய பார்வை படுகிறது என்பதால் இதுவரைக்குமே எதையும் ஒரு தீர்க்கமாக செய்ய முடியாமல் இருந்த நிலைமைகள்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்னம்பிக்கை வரக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு. பொதுவாகவே ராசிநாதன் சுபராகி ராசியை பார்த்தாலே எதையும் அப்படியே மலையை கூட தூக்கி தோளில் நடந்து வைக்கிறதுன்னு நடந்துக்கிட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குருவி தலையில் பனங்காய வச்சா கூட அந்த குருவி சுமந்துக்கிட்டு போகிற நாளாக கூட இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். நட்புகள் கை கொடுக்கும், உறவுகள் கை கொடுக்கும், கணவன் மனைவி, காதலன் காதலி உறவுகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குங்க. 7ல் சுக்கிரன், 11ல் சனி, 2ஆம் இடத்துல குரு, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இப்போது இருப்பதால் தொட்டது துலங்கக்கூடிய நாளாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் இதை சொல்லலாம். இப்போ ரிஷபராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்கள் இருக்கிறீங்க, அதே மாணவர் இருப்பார், அதே ஆசிரியர் அதிலே இருப்பார், தொழில் முனைவர் இருப்பார், குடும்ப தலைவி இருப்பார், எல்லாமே கலந்து இருக்கும் இல்லையா. அப்போ இவர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் இப்போதைய பார்த்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வி நிலையங்களில் சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை. பெரியவர்கள் எல்லாருக்குமே தொழில் வேலை அமைப்புகள் பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. வேலையே போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, ஏற்கனவே இருக்கிறத விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய தன்மை, அடுத்த வருடத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு ரிஷபத்தினருக்கு உற்சாக தினமாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 12ஆம் வீட்டையே பார்க்குறாருங்க. கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனாலும் அது தேவைப்படுகின்ற கடனாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒரு வீடு வாங்கிறது அல்லது மனைவிக்கு ஒரு பொருள் வாங்கிறது, தங்கமே இன்றைக்கி கடன் வாங்கி வாங்கினா கூட அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கடனை விட அதுதாங்க அதிக விலையாகி போயிடுறதா இருக்குது. கடனை கூட கட்டிடலாம், அதுக்கப்புறம் தங்கத்துடைய மதிப்புகள் பெருகிக்கிட்டே போகுது இல்லையா. ஒரு வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்திற்காகவோ ஒரு கடன் வாங்கினாலும் கூட பரவாயில்ல, சுப விஷயத்துக்கு தான் கடன் வாங்குகிறோன்ற மாதிரியான அமைப்பு
அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு பயண மேன்மைகள் இருக்கும். பக்கத்தில் ஒரு 8 இவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், இவரை போய் பார்த்துட்டு வர்றதுனால இந்த விஷயம் நமக்கு நடந்ததுன்ற மாதிரியாக ஒரு பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சிலருக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளால் ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் இருக்கும். எதிர்காலத்திற்கு அவங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு சீட்டு போட்டு வைக்கிறேன் அல்லது ஏதான ஒரு சேமிப்பு அமைப்புகள் வைக்கிறேன்றது அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல் ஏதேனும் சேமிப்பு செலவுகள் இருக்கக்கூடிய, சேமிப்பே ஒரு செலவு தானே, நம்ம பாக்கெட்டை விட்டு அந்த காசு போயிடுச்சு, நம்ம காசு தான்னா கூட நம்ம கையில் இல்லை இப்போ உடனே எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரியான சேமிப்பு செலவுகளும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம், ஒரு பிள்ளை இல்லாதவர்கள் எல்லோருக்குமே இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் கரெக்டாக அது செய்கிறாங்கன்ற மாதிரியாக நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் வீட்டையே பார்க்குறார். பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்கிறது, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்கிறது, அல்லது இந்த வேலை இப்படி இருக்கிறேன் அல்லது பணம் அனுப்புகிறேன் அல்லது இந்த கடனை இப்படி அடைக்கலாம் என்கின்ற மாதிரியாக பெற்றவர்களுடைய பேச்சை இளைஞர்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கேட்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பெற்றவங்களுக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே லாபாதிபதி இன்றைக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல லாபங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு 10-20 நாளைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே போடக்கூடிய சுடிதாரு, சேலை, இந்த மாதிரியான விஷயங்கள், அவர்களுக்கான உள்ளாடைகள் தயாரிப்பாளர்கள், விற்பவர்கள், அல்லது ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லப்படக்கூடிய பெண்கள் காதில் கழுத்தில் அணையக்கூடிய நகைகளை உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவுமே இல்லை. படிப்படியாக கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால செய்தொழில் முன்னேற்றங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை, அதைவிட முக்கியமாக உயர்ந்த லட்சியங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு என கடகத்திற்கு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு சுக்கிரன் இருந்து ஜீவனாதிபதி ஜீவனத்தையே பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சிறப்பான வேலை மாற்றங்கள் இப்போது ஏற்படும். அடுத்த வருஷம் நல்லா இருக்கும்ன்றதற்கான ஒரு நம்பிக்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சில நிலைகளில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பெரிய அளவில் வேலை மாற்றங்கள் சிலருக்கு இருக்கும். வேலையை விட்டுறலாமா, அஷ்டமச்சனி நடக்குதுன்றாங்களே, நிச்சயமாக அஷ்டமச்சனி நடக்குதுன்றதை மனசில் அத்தனை சிம்மராசிக்காரர்களும் ஒதுக்கி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். வேலை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட நல்லவைகளாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகன யோகம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அந்த வண்டி வாங்கக்கூடாது, இந்த வண்டி வாங்கக்கூடாது, நீ கண்டிப்பாக ஸ்பீடாக போவேன், நீ ஸ்பீடாக ஓட்டுறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நான் அந்த வண்டியை வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ஒரு நிலையில் கரெக்டாக இருக்கிறது தான் உண்மை. இளைஞர்களுக்கு இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் கையில் வண்டியை கொடுத்துட்டு நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு தானே தெரியும். இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் பெற்றோரோடு ஒத்துப்போகக்கூடிய அமைப்பு. வாகனத்தினால சரி அம்மா அப்பா வாங்கி கொடுக்குற வண்டியே வாங்கிக்கலாம், அல்லது நம்ம காசாக இருந்தாலும் பெற்றோர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரியான இந்த வண்டி தான் வாங்கணுன்ற மாதிரியான வாகன யோகம் ப்ளஸ் உங்களுடைய மனமாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டுங்க. சிலருக்கு இப்போது மெச்சூரிட்டி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இவ்வளவு நாளாக நான் சின்ன பையனாகவே இருந்துட்டேன், இப்போ என்கிட்ட கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் தெரியுது என்கின்ற மாதிரியாக தன்னைத்தான் உணர்தல் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினருக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய பாக்கிய வீட்டையே பார்க்குறார். பாக்கியஸ்தானம் இன்றைக்கி வலுவாக இருக்குது. வயதிற்கேற்ற பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. காதல் வரக்கூடிய நாளாக கூட இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே சொல்லுவேன். எதிர்பாலினத்தவரை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், மனைவி பாக்கியம், பிள்ளை பாக்கியம், வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும், வாழ்க்கையே பாக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே
வாழ்க்கையில் உங்கள் கூட சரிசமமாக பயணிக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக மாறக்கூடியவருடைய அறிமுகங்கள் சில இளைய பருவத்தினர் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரான கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னும் சிலருக்கு அரசு சார்ந்த வேலை அமைப்புகள், எதை படிக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு கிளாரிட்டி, எந்த வேலைக்கு போகணுன்றதில் ஒரு கிளாரிட்டி, எதிர்காலம் எப்படி இருக்கும், எந்த மாதிரியாக இருக்கும்னு நீங்களே உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகளுக்கு இப்போது ஹெல்ப் பண்ணுவீங்க. ஒரு பொறுப்புள்ள அண்ணனாகவோ அக்காவாகவோ கன்னிராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டுங்க. நம்ம தம்பிக்கு நம்ம செய்யாமல் யார் செய்கிறது, என் தங்கச்சி என்ன இருந்தாலும் நான் தானே எல்லாத்தையும் பார்க்கணுன்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தோடு பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கன்னிக்கு யோக நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இப்போது தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அவருடைய 8ஆம் வீடான அதிர்ஷ்ட வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தூர இடத்திற்கு போகலாமா வேணாமான்ற டபுள் மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆஸ்லேஷன். அந்த மாநிலத்துக்கு போகலாமா, பெங்களூருக்கு போகலாமா, கர்நாடகாவா அல்லது புனேவா அல்லது வேறு எங்கேயாவது டெல்லிக்கு தான் போகணுமா, இந்த மாதிரியான ஆஸ்லேஷன் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்திற்கு போகலாம் என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுறது, பூர்வீகத்திற்கு விட்டு வெளியே போகிறது என்பது மாதிரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு பணம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி பிணக்குகள் கொஞ்சம் சரி செய்யப்படக்கூடிய அமைப்பு. பிரிஞ்சிடலாம்னு எண்ணத்தில் இருந்தவங்கள பெரியவங்க கூப்பிட்டு, எப்பா வாழ்க்கைன்றது சாதாரண விஷயம் கிடையாது, சும்மா எடுத்தங்கவிழ்த்தானு போட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள், ஒருத்தருடைய இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கன்ற மாதிரியாக துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினரை பெரியவர்கள் சமாதானப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்கள் பலருக்கு வாழ்க்கையுடைய அர்த்தம் புரியக்கூடிய நாள்னே கண்டிப்பாக சொல்லுவேன். சும்மா விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இதை இப்படி செய்யலாம், அதை இப்படி செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு ராசியிலே இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நல்ல நட்புகள் கிடைக்கும். கூட்டு தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்யலான்ற ஒரு ஐடியாலாம் இன்றைக்கி வரும். நம்ம மட்டும் தனியாக செய்ய வேண்டாம், அவர் எழுத்து போட்டுக்கலாம், இவர் எழுத்து போட்டுக்கலாம், ஏன் அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அல்லது மற்றவங்களே உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய நாள். இது ஒரு 15 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது ஒரு அமைப்பில் இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம், எங்கிட்ட பணம் இருக்குது அல்லது உங்கள்கிட்ட பணம் இருக்குது, என்னிடம் திறமை இருக்கிறது, நம்ம 3-4 பேர் சேர்ந்து இதை செஞ்சோம்னா இந்த செய்கிறது கிளிக் ஆகுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு தொழில்துறை அமைப்புகள், வேலை அமைப்புகள், வியாபார அமைப்புகள், விவசாய அமைப்புகளில் ஒரு புதிய மாற்றங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குதுங்க. எதெல்லாம் மதிப்பு கெட்டு போச்சோ, ஆஃபீஸில் நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்த ஒருத்தர்கிட்ட பெரிய அளவில் பேர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 15 நாட்களுக்குள்ளாகவே அலுவலகத்தில் பெரிய அளவில் மாற்றங்களை நீங்களே செய்யக்கூடிய அமைப்பு. இவரா இப்படி செஞ்சார், எப்படிப்பா இவ்வளவு திறமையாக ஒழிச்சு வச்சுருந்தே அப்படின்ற மாதிரியாக உங்களை பற்றி உங்களுடைய உயரதிகாரிகள் அல்லது உங்களுக்கு மேம்பட்டவர்கள் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய அளவிற்கு அலுவலகம் மற்றும் சுற்றுப்புற அமைப்புகள் அல்லது வீட்டில் வெளியில் எல்லாத்துலேயும் ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும். எதுலேயும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தைரியம், திறமை அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு லட்சியங்கள் தீர்க்கமாக புலப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. இதை நோக்கித்தான் பயணம் என்பதில் விருச்சிக ராசிக்காரர்கள் தெளிவாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கடன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனாலும் சுப கடன்களாகத்தான் இருக்கும், அசுப கடன்கள் வராது. அசுப கடன்கள்னால் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு வாகன அமைப்புகள், அது அசுப செலவு, மருத்துவ செலவு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு வந்துருச்சு, எனக்கே ஆஸ்பத்திரி செலவு, பொண்டாட்டி பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவு, இந்த மாதிரியான விஷயங்கள் வராமல் தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்திற்கு எங்கிட்ட கையில் காசு இல்லை, ஆனால் அதை வாங்கினா நல்லது தான்ற மாதிரியாக சுப செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
வெளிநாடு வெளிமாநிலம் மாறி தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பிறந்த நாட்டை விட்டு ஸ்ரீலங்காவை விட்டு வெளியே வந்துட்டாங்க, தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க, இருக்கிற இடத்துல எனக்கு சரியாக பிஆர்னு சொல்லப்படக்கூடிய பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கல, க்ரீன் கார்டு கிடைக்கல, இங்கே சரியாக வேலையே கிடைக்கல, இங்கே இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியாக பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தெற்கு நோக்கிய அல்லது தென்கிழக்கு நோக்கிய பயணங்கள் இப்போது கண்டிப்பாக ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, ஒருவரை நேரில் பார்த்து அறிமுகப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் கூட நல்லவைகள் பணவரவுகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோக கிரகமான சுக்கிரன் 11ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய பஞ்சம 5ஆம் வீட்டையே அதிர்ஷ்ட வீட்டையே பார்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அண்ணனக்கால் உறவுகள் நல்லாயிருக்கும், லாபங்கள் வரக்கூடிய வழிகள் இன்றைக்கு நன்றாக தெரியும், நல்ல விதமாகவே எதையும் செலவு பண்ண முடியும், நல்ல விதமாகவே இனிமேல் வாழ்க்கை போகும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதிர்ஷ்டம் செயல்படும், இதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு வார்த்தை. இது வரைக்குமே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, ஒரு அதிர்ஷ்டத்தை பார்த்து அதிர்ஷ்டம் செயல்பட்டு அதிர்ஷ்டமாக இருந்து சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்து இவ்வளவும் ஒரே வார்த்தை தான் இருந்தாலும் ஒரு 5 வருஷமாக நான் நல்லா இல்லைங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பரவாயில்லைங்க, மறுபடியும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. 5, 11ஆம் இடங்கள் என்பது வயதிற்கேற்றாற் போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. நமக்கு தான் இப்படி இருக்குது, நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளையால் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு வயதுக்கேற்றாற் போல் இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நடக்கும். ஒரு அடுத்த வாரத்திலேயே சில மாற்றங்கள் நிச்சயமாக வரும். நல்ல வேலை, நல்ல தொழில் அமைப்புகள், அல்லது இந்த இடத்துல நம்ம தொழில் பண்ணலாம், இந்த இடத்துல லாபங்கள் வரும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள், அல்லது ரொம்ப நாளாகவே ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவரை போய் பார்க்கணும், அவரை போய் பார்க்கணும், இவர் கூப்பிட்டா நல்லது, இவர் வாழ்க்கையில் வந்தால் நல்லது, இதை செய்தால் நல்லது என்பதற்கான திட்டமிடுதல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் திட்டங்கள் வெறுமன பேப்பர்லையாவோ மனசுலையாவோ இல்லாமல் நடைமுறையில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் உணரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள். கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து தன்னுடைய 4ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய சுகஸ்தானம் வலிமை அடைந்திருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எங்கெங்கே ஆரோக்கியம்? மனசு நல்லா இல்லை, உடம்பு அதனால் நல்லா இல்லை. மனசு நல்லா இருக்கணும்னா வருமானம் வரணும், வருமானம் வரக்கூடிய நாளாக, ஓய்வு நாளாக இருந்தாலும் கூடங்க வேலையில் எப்படி இருக்கிறது, தொழிலில் எப்படி இருக்கிறது, இதை எப்படி பண்ணலாமா, அதை எப்படி பண்ணலாமான்னு சில மனசில் பிளானை போட்டு அதை அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி. விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், இது வரைக்குமே ஒரு 3 வருஷமாக இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் விலக போகுது. இதோ பிறக்க போகுது 2026. இந்த 2026 கும்பத்தினருக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். வேலை தொழில் அமைப்புகள் எல்லாமே சரியாக அமைஞ்ச ஒருத்தர் கண்டிப்பாக இல்லைங்க, அப்படி யாரும் பிறக்க போகிறதில்ல. பரமேஸ்வரனை தவிர, பரம்பொருளை தவிர எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய மனித பிறவிகள் கிடைக்காது. ஆனால் இது வரைக்கும் எதில் நிம்மதி இல்லை? எனக்கு தொழிலில் நிம்மதி இருந்தால் குடும்பத்தை கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க, குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருந்தால் தொழிலை கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க. இந்த மாதிரியாக ஒன்று இருந்தால் ஒன்று இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாமே எனக்கு சரியாக இல்லையே நினைக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தொழிலையோ குடும்பத்திலேயோ நிம்மதிகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பணம் இருந்தால் பாதி இது கவலைகள் தீர்ந்துரும்னு சொல்லுவாங்க. பணத்தை தான் காண நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் வருவதற்கான தொழில் முன்னேற்றங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. கும்பராசிக்கார சகோதரிகளுக்கு பெரிய நிறைவுகள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து வீரிய தைரிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பெரியவர்களுடைய வார்த்தையை கேட்கலான்ற மனசு ஒரு மாதிரியாக சொல்லும். என்னதான் நம்ம புத்திசாலியாக இருந்தாலும் இன்றைக்கி நிலைமை கொஞ்சம் லேசாக அப்படி இடிக்குது இப்படி இடிக்குது. அப்பா பேச்சை கேட்கலாம், தாத்தா பேச்சை கேட்கலாம், அண்ணன் பேச்சை கேட்கலாம், அல்லது குரு பேச்சை கேட்கலாம், அல்லது வாத்தியார் சொல்கிறத கேட்டுத்தான் ஆகணும் போல தெரியுது. மேனேஜர் கொஞ்சம் வயசானவர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். இருந்தாலும் அவர் சொல்கிறதுலையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது. ஏன் பெரியவர்கள் பேச்சை கேட்கக்கூடாது என்கின்ற ஒரு மாதிரியான ஒரு நெகிழ்வு தன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இளைய
இளைய பருவ அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தவம், தியானம், யோகா போன்ற ஒரு அமைப்புகளை இப்போது ஈடுபாடுகள்லாம் ஏற்படும். அதில் போய் மெம்பர் ஆகலாம், இது போய் மெம்பர் ஆகலாம், சாய்பாபாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமா என்கின்ற மாதிரியான ஷீரடி மைந்தரை பற்றிய ஏதேனும் ஒரு நல்ல அக்கறைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற நம்மகிட்டேயே மனிதர்களாக நம்மளிடையே பிறந்து தெய்வங்களாக மாறின அவதார திருவுருக்கள், அவர்களுடைய தோற்றங்களை பற்றி, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வங்கள், அவர்களுடைய அதிஷ்டானத்தை போய் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு 10 நாட்களுக்குள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா தைரியங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதையும் டக்குன்னு திட்டம் போட்டு செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தங்கம் இன்னைக்கு விற்கக்கூடிய விலையில் உண்மையே பார்த்தீங்கன்னா அவர் தங்கமானவர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நிஜமாகவே இன்றைக்கி தங்கம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நேற்றைக்கு சுமார் 10,000 ரூபாய் இருந்து கொண்டிருந்த தங்கம் இன்றைக்கு 1 லட்ச ரூபாய்னு அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா போன வருஷமே நம்ம இந்த நகையை எடுத்துருக்கலாம் போல தெரியுது, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்றதுலாம் மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய அளவிற்கு தங்கத்தினுடைய விலை உயர்வு, வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்குது. ஆக தங்கம் யாருக்கு கை கொடுக்கும்? சிலரை பார்த்தீங்கன்னா எப்போவுமே தங்கம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தங்கத்தை அவங்க ஒரு முதலீடு மாதிரியே வச்சுக்கிறாங்க. வீட்டில் நகை சேர்ந்துக்கிட்டே இருக்குது, என் பிள்ளைக்கு இப்போவே நான் 50 சவரன் நகை சேர்த்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு நினச்சா கூட தங்கம் வாங்கவே முடியல. ஒரு குண்டுமணி தங்கம் கூட வீட்டில் இல்லை. காதல காலத்தில் போட்டிருக்கிறத கூட எப்பயாவது கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு தான் மற்ற விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. எனக்கும் தங்கத்துக்கும் ராசியே இல்லைப்பா, இப்போ நான் வாங்கினா உடனே அடகு கடைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தங்கம்ன்றதுக்கு ஏதாவது ராசி ஜோசியத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிறமுள்ள தங்கத்தை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம் குரு பகவான் தாங்க. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் வலிமையாக சுபத்துவமாக, என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும உள்ள கோட்பாட்டின் அடிப்படையில் குரு பகவான் வளர்பிறை சந்திரனுடைய பார்வை என்று சொல்லப்படக்கூடிய சந்திர அதியோகத்தில் வலிமையாக இருந்தார்னா அவருக்கு பெரிய அளவில் தங்கம் உலோகம், அந்த தங்கம்ன்றது தங்க நகையாகவோ ஒரு தங்க கடையாகவோ, உண்மையில் நீங்கள் தங்கத்தை தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தங்கம் குரு தொடர்பு கொண்டிருந்தால் மட்டுமே நீங்கள் தங்க தொழிலை பண்ண முடியும். மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இந்த விதி அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பார், அல்லது லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருப்பார், அல்லது ராசி லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாகவாவது இருப்பார். இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் அவங்க தொழில் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சுபத்துவமாக இருந்தாலே, அதாவது சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு, அல்லது பெரும்பாலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடியவருடைய இணைவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த குருச்சந்திர யோகம், சந்திர அதியோகம்னு பௌர்ணமிக்கு எதிரே இருக்கக்கூடிய குரு, இந்த மாதிரியான அதியோக அமைப்பில் குரு பகவான் நல்ல வலிமையான நிலைமைகள் இருக்கும்போது உங்களுக்கு மஞ்சள் நிறமுள்ள தங்கம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக வரும். இவர்களுக்கெல்லாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு பொருளை வாங்குகிறோம், நகையை அதாவது நிலத்தை வாங்கலாமா, வீடை வாங்கலாமா, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற போது டக்குன்னு இவங்க எண்ணமே தங்கத்தில் தான் வரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்கத்துடைய மதிப்பு இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போயிடுச்சு இல்லையா. இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை அறியாமலேயே தங்கம் விலை உயரும் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே ஒரு பாதுகாப்பான முதலீடு என்பதன் அடிப்படையில் நிச்சயமாக அவர்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஆக எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மஞ்சள் காரகன் தங்கத்திற்கு அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் சுபத்துவமாக இருக்கிறாரோ அவருக்கு தங்கம் கை கொடுக்கும். யாருக்கெல்லாம் தங்கம் கை கொடுக்காது? உண்மையை சொல்லப்போனால் குரு பகவான் பாபத்துவமாக இருக்கும்போது, ராகுவோடு இணைந்திருக்கும் பொழுது, அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கும் பொழுது, பாபத்துவம் என்கின்ற ஒரே நேரத்தில் செவ்வாய், சனி, ராகு 3 பேருடைய தொடர்பில் இருக்கும்போது, 3 பேருடைய தொடர்பில் அவர் எப்படிங்க இருப்பார்? சனியோடு சேர்ந்து இருப்பார், செவ்வாயின் பார்வையில் இருப்பார், அல்லது ராகுவோடு சேர்ந்து இருப்பார், சனி செவ்வாய் பார்த்து கொண்டு இருக்கும். 3 பாவர்கள் தான் ஜோதிடத்தில் பெரிய அளவில் கெடுதல்களை, ஒரு கிரகத்தை பலவீனமாக்க செய்யக்கூடியவர்கள். இந்த மூவருமே செவ்வாய், சனி, ராகு. இந்த மூவருடைய தொடர்புகள் எப்போது குருவிற்கு கிடைக்கிறதோ அப்போது அவர்களுக்கு தங்கத்தால் பிரயோஜனம் இல்லாத நிலைமை. ஏற்கனவே அம்மா வீட்டில் போட்டு போன நகையை கூட இந்த மனுஷன் கொண்டு போய் வச்சுட்டாருங்கன்ற மாதிரியாக தங்கத்தை தூர இடங்களில் வைத்து பார்க்கக்கூடிய தன்மை
குருவின் பாபத்துவத்தால் ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.